கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் கூடுகிறது. தமிழக பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையின் தலைநகரம் வேலூர் மாவட்டம் என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கையில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கரூரில் பெண் பயணி ஒருவர் அரசு பேருந்து ஓட்டுநரை மரியாதை குறைவாக ஒருமையில் பேசிய நிலையில் பேருந்தை நடுவழியில் நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இறங்கி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எழும்பூரில் மெட்ரோ ரயில் நிலைய வாகன நிறுத்தம் நாளை முதல் இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 8 உலோக சிலைகளை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவர் கைதாகியுள்ளார். 2582 காலியிடங்களுக்கு தமிழகம் முழுவதும் இன்று ஆசிரியர் பணிக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. 41,000 பேர் எழுதியுள்ளார்கள். என் வீட்டு கதவை அமலாக்கத்துறைக்காக திறந்தே வச்சிருக்கேன் என அண்ணாமலைக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுவது போல் தமிழகத்தின் வளர்ச்சி என அண்ணாமலை கிண்டலாக பேசியுள்ளார். கன்னியாகுமரி குளித்தலையில் பழைய 1, 2, 5 மற்றும் 10 பைசா நாணயங்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என்ற அறிவிப்பால் கடையின் முன் குவிந்த மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியனூர் மாரியம்மன் கோவிலில் ஆதி தொல்குடி மக்கள் வழிபாடு செய்ததால் தனியாக ஒரு கோவில் கட்டுவதா என சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூகுள் மேப்பில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவு அம்சம் பயனர்களின் ரசனைக்கேற்ற முடிவுகளை உடனுக்கு உடன் வழங்கும்படி அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆம்பூரில் இருந்து ஏலகிரி மலை நோக்கி சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு வேலி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை காரும் சரக்கு ஏற்றி வந்த ஆட்டோவும் மோதிக்கொண்ட விபத்தில் தம்பதி உயிரிழந்துள்ளனர். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. வாருங்கள் கைகோத்து களத்தில் போராடுவோம் என கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டிற்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். சமையலுக்கு தினமும் பயன்படுத்தப்படும் பூண்டு விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் 1 கிலோ பூண்டு ரூபாய் 420 வரை விற்கப்படுகிறது. வெளி மார்க்கெட்டில் உள்ள கடைகளில் 1 கிலோ பூண்டு ரூபாய் 500க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அரசனுக்கே இந்த அரியாசனம் என்ற வாசகத்துடன் விஜய் கட்சியினரின் பரபரப்பு போஸ்டர்கள். இன்ஸ்டாகிராம் செயலியில் ஃபிளிப் சைடு அம்சத்தை கொண்டுவர சோதனை நடைபெறுவதாக அந்நிறுவனத்தின் CEO ஆடம் மோசேரி தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலிய அணிகள் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் மெல்போர்னில் நடந்த முதலாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற 399 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.